ஃபேமிலி எப்படி நல்லா இருக்கீங்களா? நான் உங்க ராஜலட்சுமி பேசுகிறேன். இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி எக்ஸாமுக்கு தான் ஒரு சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் கொடுக்குறேன். ஆல்ரெடி நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ டேரக்ட் 5 மார்க்ஸ், அப்புறம் வந்து 2 மார்க் 3 மார்க் வந்து 5 மார்க்கில் கேட்டது கொடுத்துருக்கேன். அப்புறம் டேரெக்டாக 2 மார்க் கேட்குறதும் டேரெக்டாக 3 மார்க் கேட்குறதும் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் இருப்பீங்க, என்னால் இவ்வளோ கொஸ்டினாக படிக்க முடியாது, வாய்ப்பே கிடையாது, எனக்கு பாஸ் ஆக மட்டும் கொஸ்டின் கொடுங்க கேட்பீங்க. அவங்களுக்கும் ரொம்ப சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி கொடுக்குறேன். உங்களுக்கு லக் இருந்தால் எவ்வளோ மார்க் தான் நம்மளே பார்த்துக்கலாம் ஃபைனல் எக்ஸாம் முடிச்சோன்னா, ஓகேவா? பட் 1 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க புக் பேக் கொஸ்டின் மட்டும் ஃபுல்லாக படிச்சுட்டு இருப்பாங்க. 15க்கு 14 கொஸ்டின் 13 கொஸ்டின் அடிச்சிடலாம். சரியா? இது இல்லாமல் ஒரு 150 கொஸ்டின்ஸ் இருக்குது, புக் இன்சர் கொஸ்டின்ஸ் இருக்குது, பிடிஎஃப் இருக்குது, வேணும்னா வாங்கிக்கோங்க, நான் அனுப்புகிறேன். 15க்கு 15 அடிக்கலாம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ 14 ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? 5 மார்க்ஸ் ஒரு சாப்டரைஸ் நான் பிரித்து வச்சிருக்கிறேன், ஓகேங்களா? இப்போ நம்ம கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே இப்போ முதல் சாப்டரில் கொஸ்டின் நம்பர் 10, 13, 17, 36, 43, 50 இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் சாப்டர் வர கொஸ்டின்ஸ், ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னாக்கா கொஸ்டின் நம்பர் 10 வந்து பார்த்தீங்கன்னா 23 டைம்ஸ் கேட்டிருக்காங்க, 30 and 60 டைம்ஸ் கேட்டிருக்காங்க, 70 and 50 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்த ரிமைனிங் 3 கொஸ்டின் லெஃப்ட் அவுட் பண்ணிட்டேன். என்ன ரீசன்னாக்க நிறைய கொஸ்டின் படிக்க முடியாது அந்த ஒரு காரணத்துக்காக, சரிங்களா? ஸோ அது மாதிரி இந்த மாதிரி ஃபோட்டோவில் வந்து மார்க் பண்ணுறேன், ப்ளூ டிக் பண்ணுறேன். 15 சாப்டர் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் 3 மார்க் கேட்டகரி இந்த ப்ளூ கலர் இங்கில் எழுதிருக்குது. அதில் கொஸ்டின் நம்பர் 4 வந்து பார்த்தீங்கன்னாக்கா 22 டைம்ஸ் கேட்டிருக்காங்க, கொஸ்டின் நம்பர் 12 16 டைம்ஸ் கேட்டிருக்காங்க, அடுத்து 8 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. நான் 8 டைம்ஸ் கேட்டெல்லாம் விட்டுருக்கேன், அதாவது மினிமம் 10 தடவை கேட்டதுலேருந்து எடுத்திருக்கேன், ஓகேங்களா? ஸோ அந்த இதை நான் உங்களுக்கு இதில் மார்க் பண்ணிருக்கேன். அதில் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு 3 செட்டாக பிரிப்பாங்க. கொஸ்டின் நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா 34, 35, 36, 37, 30 5 மார்க்ஸ் வச்சுக்கோங்க. 34, 35ல பார்த்தீங்கன்னாக்கா மொதல் 5 சாப்டர். 36, 37 பார்த்தீங்கன்னாக்கா 6 to 10. 38 வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 11 to 15 குள்ள இருக்கும், புரியுதுங்களா? ஸோ இப்படி ஒரு அழகா என்னோட அசம்ஷனில் சொல்கிறேன், நான் செக் பண்ணதை வச்சு சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ அப்போ மொதல் 5 சாப்டர் படிச்சிங்கன்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு 10 5 மார்க் வரும். நான் சொன்ன கேட்டகரி படி பிரிச்சோன்னாக்க அடுத்த 2 மார்க் 3 மார்க் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கொஸ்டின் வருது. ஃபர்ஸ்ட் 36, 37 அதாவது 6 to 10 சாப்டர்ஸ் அப்படின்னு பார்க்கணும்னாக்க ஒரு 8 5 மார்க் வருது, 11 2 மார்க் 3 மார்க் வருது. அடுத்த கொஸ்டின் 38 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 5 மார்க் வருது, 12 2 மார்க் 3 மார்க் வருது. இது இல்லாமல் நான் டேரக்ட் 2 மார்க் டேரக்ட் 3 மார்க் கொடுத்துருக்கேன். அதில் முதல் 20 கொஸ்டின் ஃபுல்லாக படிச்சிருக்கேன், புரியுதுங்களா? 2 மார்க்கில் முதல் 20 கொஸ்டின், 3 மார்க்கில் முதல் 20 கொஸ்டின். இது படிச்சுட்டு போனீங்கன்னா என்னுடைய கான்செப்ட் படி கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி, இந்த இடத்துல மார்க் கொடுத்துருக்கு பாருங்க. முதல் 3 கொஸ்டின் 2. இப்போ முதல் 5 சாப்டர்லேருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னா இந்த ரொம்ப ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் பாருங்களேன். 26, 13, 10 தடவை, 29 தடவை, 23 தடவை, இது ஒரு 19 தடவை, இது ஒரு 29 தடவை, இது வந்து 23, 16, 15 இத்தனை டைம்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த முதல் 30 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அது முதல் 30ல் முதல் 11 ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு வந்து கரண்டாக கேட்ட ஹேப்பிலி எக்ஸாமில் ப்ளஸ் பப்ளிக் எக்ஸாம் ப்ளஸ் குவார்டர்லி ஹேப்பிலி 2019லேருந்து 2024 வரைக்கும் அவ்வளோத்தையும் கேட்டு வச்சிருக்காங்க. அதனால அவ்வளோ டைம்ஸ் ரிப்பீட்டட், புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டட் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு லக்னோன்னு இருந்துச்சுன்னா முதல் 20 கொஸ்டின்லேயே 3 5 மார்க் 4 5 மார்க் மாட்டலாம், இல்லை முதல் 30ல் 3 4 மாட்டலாம். அது உங்கள் லக்கு பொறுத்தா இருக்கு. ப்ளஸ் 2 மார்க் 3 மார்க் சில கொஸ்டின்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கேட்கறதால நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த கேட்டகரியில் மிஸ் ஆகிற கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்து டேரக்ட் 2 மார்க் 3 மார்க்கில் முதல் 5 கொஸ்டின் 10 கொஸ்டின் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு, புரியுதுங்களா? ஸோ இந்த கேட்டகரி பார்த்தோம்னா உங்களுக்கு 14 1 மார்க்குங்க, புரியுதுங்களா? 5 மார்க் பார்த்தீங்கன்னா இந்த 30 கொஸ்டின்ல 3 5 மார்க் நீங்கள் அட்டன் பண்ணுற முடியும். 15 மார்க் மிஸ்டேக்லாம் படிச்சுட்டு போயிடுங்க, இன்னும் ஒரு நாள் முழுசாக இருக்கு, புரியுதா? 2 மார்க் 3 மார்க் கேட்டகரியில் கண்டிப்பாக இப்போ மற்ற 2 கொஸ்டினை சொல்கிறேன், புரியுதுங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது 2 சேர்த்து ஒரு 5 மார்க், ஒரு 3 மார்க் ஒரு 2 மார்க் அட்டன் பண்ணுற மாதிரி 5 மார்க் செக்ஷனில், புரியுதுங்களா? அது ஒரு 5 மார்க். அப்போ 20 மார்க் மாட்டிக்கும். 25ல் இந்த இது ஃபுல்லாக ப்ளஸ் பண்ணால் ஒரு 20 மார்க் மாட்டலாம். மினிமம் 15 மேக்ஸிமம் 20 அப்படி வச்சுக்கோங்க அந்த செக்ஷனுக்கு, புரியுதுங்களா? 15 to 20 வச்சுக்கலாம். டேரக்ட் 2 மார்க் டேரக்ட் 3 மார்க்கில் நீங்கள் இந்த அது இங்கே பார்க்கலாம் 33 கொஸ்டின் இதில் படிச்சிருப்பீங்க. 2 மார்க் 3 மார்க் கேட்டகரியில் டேரக்ட் 2 மார்க் டேரக்ட் 3 மார்க்கில் படிச்சிருப்பீங்க. இப்போ என்னோட இது நடக்க கொஞ்சம் சேஃப் ஜோனாக போகிறேன், புரியுதுங்களா? அப்படி பார்த்தாக்க ஒரு 3 2 மார்க்ஸ் அதாவது 9 கொஸ்டினில் ஒரு 3 2 மார்க் 3 3 மார்க் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்குனாக்க இதில் ஒரு 6 மார்க்கு இது ஒரு 9 மார்க் வரும், புரியுதுங்களா? ஸோ இப்போ மொத்தமாக பாருங்க 15 போட்டுக்கோங்க. 20, 29, 28, 38, 40, 44 வரலாம். கூட 2 மார்க் ஆட் பண்ணோம்னாக்க
49 அது 70க்கு. புரியுதுங்களா? அப்ப 100 நீங்க எத்தனை எடுத்துப்பீங்க? 74 79. புரியுதுங்களா? அதாவது நிறைய பேர் ஒரு 80 மார்க் கேட்டீங்களா இந்த ஜோன் வரும். இன்னும் உங்களுக்கு ரொம்ப நல்ல நேரம் நல்ல ஜோன்ல நீங்க இன்னும் படிக்க ஆசைப்பட்டீங்கன்னா டைரக்ட் 2 மார்க்ல முதல் 30 क्वेश्चन. புரியுதுங்களா? அப்ப 300 क्वेश्चनல 4 क्वेश्चन அட்டெண்ட் பண்ண முடியும். அப்ப என்ன 4 2s are 8 4 3s are 12 ஆயிடும். அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு வந்து கூட ஒரு 5 மார்க் ஆட் ஆகும். +5 +5 49ன்றது 54 ஆயிடும். இது வந்து 44ன்றது 49 ஆயிடும். அப்ப மினிமம் மார்க் என்னவா இருக்கும்? நீங்க 79ல இருந்து 54 அது 84. புரியுதுங்களா? அது ரொம்ப கம்மியான क्वेश्चंस லக் தான். புரியுதுங்களா? சோ 84 85 அந்த இருக்குது. நீங்க வந்து 75 to 85 எடுக்கிறதுக்கான ரொம்ப கம்மியான क्वेश्चंस. நான் ரொம்ப ரொம்ப சிம்பிளா சொல்றேன். ஒரு 30 क्वेश्चन அதான் நான் கொடுத்த 58 क्वेश्चन கொடுத்திருக்கேன் 5 மார்க்ஸ். அது நீங்க முதல் 30 தான் படிக்க போறீங்க. 2 மார்க் 3 மார்க்ல டோட்டலா 23. அதான் நான் क्वेश्चन நம்பர்ஸ் வந்து ஷஃபிள் ஆகும். புரியுதுங்களா? கவுண்ட்ஸ் ஏத்த மாதிரி அந்த ஸ்கிரீன்ஷாட் வந்து வேணா வாட்ஸ்அப்ல வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல கூட வேணா இந்த வீடியோ கொடுக்கும்போது நான் உங்களுக்கு கொடுத்துறேன், நீங்க அதை பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ இதை மட்டும் படிச்சுட்டு போங்க, அதில் மார்க் எடுத்துருவீங்க. ஓகேவா? ஸோ ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் என்னோட இதில் என்ன சொல்கிறேன், மொதல் 20 கொஸ்டின்லேயே எனக்கு தெரிஞ்சு 2 or 3 5 மார்க்ஸ் டேரெக்டாக மாட்டோம். ஏதிராடில் கூட மாட்டலாம். ஆனால் இந்த தடவை உங்களுக்கு பிடிஐ கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒரு வேளை டஃப் கொடுத்தாங்கன்னா அது எல்லாம் மாட்டோம். கம்பல்சரி கொஸ்டின்ஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி. பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். அது கிட்டத்தட்ட ஒரு 7 + 8 இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களா ஒரு 15 கொஸ்டின் இருக்கும். அந்த 15 கொஸ்டினையும் படிச்சுக்கோங்க. கம்பல்சரி கொஸ்டின் ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணீங்கன்னா இப்போ இங்கே 4 5 கொஸ்டினாக மாறலாம். புரியுதுங்களா? இவ்வளோதான் நான் கொடுத்ததுல நான் ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணி தான் சொல்றேன். ஒருவேளை உங்களுக்கு இந்த இடத்துல 20ன்றது 25 கொஸ்டினும் அதாவது 5 5 மார்க் நீங்க அட்டன் அதாவது 2 மார்க் 3 மார்க் சேர்த்து நீங்க அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏது பாருங்க 14 + 25 + அடுத்த இதுல இருந்து நீங்க 5 2 மார்க் 5 3 மார்க் அதாவது ஒரு கம்பல்சரி வேணா உங்களுக்கு சொதப்பலாம். அப்படி போச்சுன்னா நீங்க நான் கொடுத்த கொஸ்டினா நல்லா படிச்சுட்டு போயிட்டீங்கன்னா புரியுதுங்களா? சோ எப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்துட்டு 5 2s are 10 வந்துரும், 5 3s are 15 வந்துரும். புரியுதுங்களா? சோ பாத்துக்கோங்க. கம்பல்சரி क्वेश्चंसக்கு நான் கொடுத்ததெல்லாம் படிங்க. ஓகேவா? ரொம்ப மினிமமா பார்த்தாக்க ரொம்ப ரொம்ப கம்மியா பார்த்தாலும் 40 தாண்டிடுவீங்க. 70க்கு 40 தாண்டிடுவீங்க. புரியுதுங்களா? சோ கண்டிப்பா 70 மார்க் கம்மியா வாய்ப்பே கிடையாது. அவ்வளவுதான். இது சொல்ல தோணுச்சு. இந்த வீடியோ ஷார்ட்டா போகணும்னு நினைச்சேன். கொஞ்சம் வளவள பேசிட்டா மன்னிச்சிருங்க. பை ஃபெல்டிக்கல் பெஸ்ட். எக்ஸாம் முடிச்ச உடனே நம்ம क्वेश्चंस யூஸ் பண்ணி படிச்சவங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்க, மொத்தமா எவ்வளவு படிச்சு முன்னாடி சொல்றேங்க. எவ்வளவு மார்க்ஸ் வரும்ன்றது என்கிட்ட சொல்லுங்க. ஓகே, அதே ரிப்ளை பண்ணுங்க, தப்பு இல்ல. ஓகேவா? நீங்க எந்த ஸ்கூலு எந்த ஊருன்றதையும் சொல்லுங்க. ஓகேவா? பை ஃபெல்டிக்கல் பெஸ்ட்.